ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு 3 பார்ட் ரொம்ப நல்லா போச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பின்னாடி பிக்சர்ஸ்லாம் வர்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க. நான் மட்டுமே தனியாக இருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் ஆகுது. அது நான் வேறு மேக் வேறு யூஸ் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு மேக் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் வேறு வழி இல்லை, ஒரு ஓசியில் அதுதான் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உங்களுக்காண்டி பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகினர்ஸ் யாராவது ஃபஸ்ட்டு 3 பார்ட் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் 4th பார்ட்டு. அப்போ தாங்க கொஞ்சம் புரியும். நான் 3 வீடியோக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க 4th பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு கம்பெனி நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணனா 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், மேனேஜ்மெண்ட், மேக்ரோஸ், அப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே இந்த செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு இப்போதைக்கு, அப்புறம் இதை பற்றின நியூஸ், இதை பற்றின என்ன நியூஸ் வந்தாலும் அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க ஃபண்டமெண்டல்ஸ். இதில் மெயினாக பேலன்ஸ் ஷீட்டை தாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டுங்கிற டாபிக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அவங்க ரெவென்யூஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்டாக் பிஇ ரேஷியோ, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருலாம் இல்லை, ரொம்ப பெரிய ஆளுங்க தான் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு போடுறவங்க தாங்க அதெல்லாம் பார்த்து போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்மலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த இது தேவையே இல்லை. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தாங்க கொஞ்சம் பார்க்கணும். நம்ம ட்ரேடர்ஸ்க்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், ஸ்டாக்கில் லிக்விடிட்டி இருக்கா, பேட்டர்ன் நல்லா இருக்கா, அங்கே ஃபார்ம் ஆகிருக்க பேட்டர்ன் நல்லா இருக்கா, கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தாங்க வேணும். லிக்விடிட்டி மட்டும் இருந்தால் போதுங்க. லிக்விடிட்டினா என்ன, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்போம். லிக்விடிட்டினா அந்த பையர்ஸ் செல்லர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அந்த லிக்விடிட்டி மட்டும் இருந்தால் போதுங்க. நம்மளுக்கு ட்ரேடர்ஸ் அது போதும், நம்ம பை பண்ணி செல் பண்ணி சூப்பராக சம்பாதிக்கலாம். மற்றபடி இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாக அப்படின்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ நம்ம ட்ரேடர்ஸ் எல்லோரும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. ஃபண்டமெண்டல்ஸை நம்ம மறந்துடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த பாஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை நம்ம இந்த சார்ட்டில் பார்த்து அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் மக்களுக்கு க்ரீடு வருது, எங்கே ஃபியர் வருது, அதாவது பயம்லாம் எங்கே மக்களுக்கு வருது, எங்கே வந்தால் விற்கிறாங்க, எங்கே வந்தால் பேராசைப்பட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணி அதை மட்டும் பண்ணால் போதுங்க. இது பேர் தாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நம்ம அடுத்தடுத்த பார்ட் வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தாங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பெருசாக பார்க்க மாட்டோம். ஏன்னா அது எனக்கு தெரியாதுன்னு இல்லை, கொஞ்சம் எனக்கு ஐடியா இருக்குது. ஆனாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம டெக்னிக்கல்ஸ் தாங்க நான் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஒரு 99% டெக்னிக்கல்ஸுக்கு தாங்க வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஒரு 1% தாங்க ஃபண்டமெண்டலுக்கு நான் கொடுப்பேன். ஸோ டெக்னிக்கல் தாங்க ரொம்ப முக்கியம். அதை வச்சு நம்ம நல்லா காசு பார்த்துடலாம். இப்போ டெக்னிக்கல்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டோன்னா ஒரு ட்ரேடராக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாமா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி வரும். அப்படிலாம் இல்லைங்க. இது ஒரு 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 70% கண்டிப்பாக டெக்னிக்கல் சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு 30% ஃபெயில் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமாகவே. டெக்னிக்கல்ஸில் ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், பிரேக் அவுட்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ரொம்ப பெரிய டாபிக். ஒரு 6-7 வீடியோக்கு மேலே ஆயிரும், இல்லை 10 வீடியோக்கு மேலே கூட ஆகலாம். நான் மொத்தமாக கவர் பண்ணேன். நான் கொஞ்சமாக தாங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா கவர் பண்ணுவேன் அடுத்தடுத்த பார்ட்டில். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு தெரில. பிகினர்ஸ்லாம் இதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 லைக் பக்கம் வந்தால் தாங்க. ஸோ 50 பிகினர்ஸாவது இருக்காங்க, அவங்களுக்காண்டி எனக்கு பண்ணணும்னு தோணும். ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க, டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நாங்கள் பிகினராக இருக்கோம், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு எதாவது சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தாங்க நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உடனே ரெடி பண்ணி போடுவேன். இல்லாட்டி கொஞ்சம் மெதுவாக தாங்க ரெடி பண்ணி போடுவேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்பாங்க.
ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கல்ஸ் மட்டும் பார்த்தா போதும், சார்ட்டை வச்சு எல்லாம் டிசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், எது நல்லாயிருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நிறையலாம் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைங்க, ஆனால் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்ததில் ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இது 3 தாங்க டாப்பில் இருக்குது இந்தியாவில். நிறைய வெப்சைட்டில் ஜீரோதா தான் கொடுத்துருக்கான், சில வெப்சைட்டில் ஏஞ்சல் தான் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கான், சில வெப்சைட்டில் அப்ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கான். நான் ஏகப்பட்ட ஒரு 3 மணி நேரம் பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயுமே இந்த 3 தான் மாற்றி மாற்றி வருது. ஸோ ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இது எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கீழே நிறைய நல்லது இருக்குது, நீங்கள் உங்கள் இஷ்டம் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது 3 வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ப்ரோக்கரேஜ்லாம் கிட்டத்தட்ட சேம் தான், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து யூஸ் பண்ணணும். 3மே நல்ல குவாலிட்டியான இது தான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தனா ஜீரோதா வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஜீரோதா சுத்தமாக பிடிக்கல அதுவும், ஆனால் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில காரணங்களால் நான் அதுதான் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையாக இருக்குது. எதுக்கு எனக்கு ஜீரோதா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியே ஒரு டாபிக் ரெடி பண்ணி வச்சு ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வாரம் அந்த வீடியோ போடுறேன், ஏன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க, பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரோதா வாங்காதீங்க, ஏஞ்சல் இல்லை அப்ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இல்லை மற்றபடி கேஷ் மார்க்கெட்டில் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரினா 3ல் எது வேணாலும் வாங்கலாங்க. இப்போ நம்ம ட்ரேடர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க, ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு லீவு, மண்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காண்டி லீவ் விட்டுருக்காங்க. ஸோ டியூஸ்டே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ ஒரு நாள் எல்லோரும் நிம்மதியாக இருங்க. டியூஸ்டே எல்லாருக்கும் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல் அமைய வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.